ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் கெம் ரிச்சுவல் கைட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்க்ரீசிங் சாயில் ஃபர்டிலிட்டி, அதாவது 8th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி சிலபஸில் இருக்கக்கூடிய செகண்ட் யூனிட், இன்க்ரீசிங் சாயில் ஃபர்டிலிட்டி. சம் பாக்டீரியா ஆர் ஏபிள் டு ஃபிக்ஸ் நைட்ரஜன் ஃப்ரம் தி அட்மாஸ்பியர் டு enrich soil with nitrogen and increase its fertility. These microbes are commonly called biological nitrogen fixers. அதாவது வாட் இஸ் மீன் பை biological nitrogen fixers அப்படின்னா என்னென்னா, சம் பாக்டீரியாஸ் வந்து அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய எக்ஸஸாக இருக்க நைட்ரஜனை வந்து சாயிலில் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அப்போ வந்து ஃபர்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மைக்ரோப்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. கிளீனிங் தி என்விரான்மெண்ட். இந்த கிளீனிங் தி என்விரான்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல், பிளான்ட், வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட்ஸ், இதோட வேஸ்டஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு பிட், மீட் வேஸ்ட் டிஸ்போஸ் பண்ணோம். இந்த வேஸ்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து போடுறோம் அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்கலி கெட் கன்வெர்டட் இன்டு மேன்யூர். ஓகேங்களா, ஆட்டோமேட்டிக்கலி இட் வாஸ் கன்வெர்டட் இன்டு மேன்யூர். டூ யூ ஃபைண்ட் டிஃப்ரென்ஸ் இன் கண்டென்ட்ஸ் இன் டூ பார்ட்ஸ்? இஃப் ஸோ வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ்? நம்ம வந்து ரெண்டு பார்ட்ஸில் வந்து ஃபார் ஆக்டிவிட்டி 2.5 வந்து பார்க்கலாம். நம்ம ரெண்டு பார்ட்ஸ் வந்து எடுத்திருக்கோம். பார்ட் ஏயில் வந்து பிளான்ட் வேஸ்ட்டும், பார்ட் பியில் வந்து டாய்ஸ் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் இது எல்லாத்தையும் வந்து போட்டு வச்சிடும். அது ஆஃப்டர் 3 to 4 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னா, பார்ட் ஏ இருக்கு இல்லையா, அந்த பார்ட் ஏல இருக்கிறது எல்லாமே வந்து டீகம்போஸ் ஆகிருக்கும். பார்ட் பியில் இருக்கிறது அப்படியே தான் வந்து இருக்கும். நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகேங்களா, பார்ட் ஏ வந்து டீகம்போஸ் ஆகிட்டு எப்படி கன்வெர்ட் ஆகிருக்கும் அப்படின்னா மேன்யூராக கன்வெர்ட் ஆகிருக்கும். இந்த மேன்யூராக கன்வெர்ட் ஆகுது இல்லையா, அது வந்து எதனால் நடக்குது அப்படின்னா பை தி ஹெல்ப் ஆஃப் மைக்ரோப்ஸ். தி நியூட்ரியன்ஸ் The nutrients released in this process can be used by plant again. Did you notice? பார்ட் பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து கிடையாது. அதில் வந்து மைக்ரோப்ஸ் இருக்கு இல்லையா, அதோட பிளேஸ், அதோட ரோல் வந்து கிடையவே கிடையாது. அதில் அதோட ரோலே வந்து அதில் இல்லை. அதனால அது இட் டஸ் நாட் கன்வெர்டட் இன்டு மேன்யூர். ஓகேங்களா, அதாவது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டெட் ஆர்கானிக் மேட்டர் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன் தி ஃபார்ம் ஆஃப் டீகேயிங் பிளான்ட், சம்டைம்ஸ் டெட் அனிமல்ஸ் ஆன் தி கிரவுண்ட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஆர்கானிக் மேட்டர்ஸ் வந்து என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா டீகேயிங் பிளான்ட்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் டெட் அனிமல்ஸ் ஆன் தி கிரவுண்டு. நம்ம என்ன டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னா, சம் டைமில் வந்து அது என்னாகும் அப்படின்னா டிஸப்பியர் ஆகிடும். எதனால டிஸப்பியர் ஆகிடுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ப்ரெசன்ட் ஆன் இட். ஓகேங்களா, அதனால தான் வந்து அது எல்லாமே என்ன ஆகிடும் அப்படின்னா டீகம்போஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே தான் வந்து பிளான்ட்டுக்கும் அனிமலுக்கும். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டீக்ரேட் ஆகும்போது ஹார்ம்ஃபுல் அண்ட் ஸ்மெல்லி சப்ஸ்டன்சஸ் அண்ட் நியர்பை க்ளீன் அப் தி என்விரான்மெண்ட். கண்டிப்பாக கூட இருக்க அந்த என்விரான்மெண்ட்டையும் வந்து க்ளீன் அப் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் இன் மெனி வேஸ். சம் ஆஃப் தி மைக்ரோ ஆர்கானிசம் காஸ் டிசீசஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து என்னென்ன டிசீசஸ் வந்து காஸ் பண்ணும் அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸ் டிசீஸ் காஸ் பண்ணும், பிளான்ட்டு, அனிமல்ஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து டிசீசஸ் வந்து காஸ் பண்ணும். சச் டிசீசஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பேத்தோஜென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்தெந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து டிசீஸை வந்து காஸ் பண்ணுதோ அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பேத்தோஜென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபுட்டு, லெதரு, கிளாத்ஸு இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா வந்து ஸ்பாயில் பண்ணிடும். லெட் அஸ் ஸ்டடி மோர் அபவுட் தேர் ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ். டிசீசஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன் ஹியூமனில் வந்து எந்த மாதிரியான டிசீசஸ் எல்லாத்தையும் வந்து காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து பேத்தோஜென்ஸ், அதாவது அவர் பாடிஸில் வந்து பேத்தோஜென்ஸ் என்டர் அவர் பாடி த்ரூ
air we breathe, water we drink, or food we eat. They can also get transmitted by direct contact with an infected person or carried by an animal. Microbial diseases that can spread from an infected person to the healthy person through air, water, food, or physical contact are called communicable diseases. For examples, such diseases like cholera, common cold, chicken pox, and tuberculosis. What is ஓகேங்களா, pathogens இருக்கு இல்லையா, pathogens வந்து நம்மளோட உடம்புக்குள்ள வந்து எப்படி என்டர் ஆகும் அப்படின்னா, நம்ம ப்ரீத் பண்ணுற ஏரில், ட்ரிங்க் பண்ணுற வாட்டரில், ஃபுட் வாட் வி ஈட், எல்லாத்துலேயுமே வந்து பேத்தஜன்ஸ் வந்து நம்மளோட ஹியூமன் பாடியில் வந்து என்டர் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ஜாஸ்தி. அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா, தே ஆல்சோ கெட் டிரான்ஸ்மிட்டட் பை டைரக்ட் கான்டாக்ட். இது வந்து டைரக்ட் கான்டாக்ட் இதோட இன்ஃபெக்டட் பர்சன்ஸ் இருக்காங்களே, ஆல்ரெடி இந்த பேத்தஜன்ஸால் இன்ஃபெக்ட் ஆன பர்சன்ஸ்னால டைரெக்டாக கான்டாக்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா இருக்க ஒருத்தவங்களுக்கு வந்து வரும். அப்படி இல்லை அப்படின்னா அனிமல்ஸ்னால வந்து இது வந்து கேரி ஆகும். மைக்ரோபியல் டிசீசஸ் இருக்கு இல்லையா, அது ஈஸியாக என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒரு இன்ஃபெக்டட் பர்சன்லேருந்து ஹெல்தி பர்சனுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். சரிங்களா, கன்வெர்ட் ஆகிடும், ஒருத்தவங்களோட ஸ்ப்ரெட் ஆகிடும். சாரி, ஒன் பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். சரியா, எப்படி ஸ்ப்ரெட் ஆகும்? வாட்டர்னால, ஃபுட்னால, ஃபிசிக்கல் கான்டாக்ட்னால வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சச் டிசீசஸ் என்ன மாதிரியான டிசீசஸ் அப்படின்னா காலரா, கோல்டு, சிக்கன் பாக்ஸு, இதெல்லாமே வந்து அதில் வரக்கூடிய டிசீசஸ். வென் எ பர்சன் சஃபரிங் ஃப்ரம் அ காமன் கோல்டு ஸ்னீஸ் ஃபைன் ட்ராப்லெட்ஸ், அதாவது ஒருத்தவங்க வந்து கோல்டால் வந்து அஃபெக்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க தும்மும்போது வரக்கூடிய அந்த ஸ்மால் ட்ராப்லெட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்மால் ட்ராப்லெட்ஸ்லேயும் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் வைரஸஸ் வந்து இருக்கும். அது வந்து ஏரில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஏரில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது ஒரு ஹெல்தி பர்சன் வந்து அதை வந்து ப்ரீத் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களும் அஃபெக்ட் ஆவாங்க. இந்த மாதிரியான சம் இன்செக்ட்ஸ் அண்டு அனிமல்ஸ் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து கேரியர்ஸ். ஏன் கேரியர்ஸ் அப்படின்னாங்கன்னா இவங்க தான் வந்து ஒன்றுலேருந்து இன்னொருக்கு வந்து டிசீஸை வந்து கேரி பண்ணுறது. அதனால தான் இது என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹவுஸ் ஃப்ளை இன் Housefly is one in such carrier. It flies it on a garbage and animal excreta. ஓகேங்களா, அது எந்தெந்த இதிலெல்லாம் போய் உட்காந்தது வரும் அப்படின்றது வந்து தெரியாது. ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக எங்கே வரும் அப்படின்னா வந்து நம்மளோட ஹியூமன் பாடிக்கு தான் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. when these files sit upon uncovered food, கவர் ஆகாத ஃபுட்லேயும் வந்து ஈஸியாக என்ன ஆகும் அப்படின்னா பேத்தஜன்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, அதனால ஃபுட்டை வந்து எப்போவுமே என்ன பண்ணி வைக்கணும் அப்படின்னா வந்து கவர் பண்ணி வைக்கணும். ஓவர் கவர்டு ஐட்டம்ஸ் ஆஃப் ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஓவர் க்ரௌடிங் ஆஃப் ஐட்டம்ஸை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் ஆஃப் கேரியர்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா வந்து அனஃபிலோஃபிஸ் மஸ்கிட்டோஸ். இதுவும் வந்து ஈஸியாக என்ன பண்ணும் அப்படின்னா வந்து டிசீசஸ் வந்து காஸ் பண்ணக்கூடியது. ஃபீமேல் அடியூஸ் மஸ்கிட்டோ ஆக்ட் ஆஸ் அ கேரியர் ஆஃப் டெங்கு வைரஸ். however how can we control the spread of malaria or dengue? சரிங்களா, அதாவது இந்த ஃபீமேல் எடிஸ் மஸ்கிட்டோ இதுதான் வந்து கேரியராக வந்து இருக்குது. கீழே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எது வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது அப்படின்னா வந்து மலேரியா அண்டு டெங்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. மஸ்கிட்டோஸ் இருக்கு இல்லையா, மஸ்கிட்டோஸ் வந்து வாட்டரில் தான் வந்து ப்ரெட் பண்ணும். சரிங்களா, ப்ரீட் அதாவது கொசு முட்டை வச்சு வளர்க்குறது எல்லாமே வந்து வாட்டரில் தான் வந்து பண்ணும். அதை வந்து நம்ம வெதர் கண்டிஷனில் வந்து எடுத்துக்கிட்டாலும் அது ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் எங்கே போகும் அப்படின்னா அதோட இடத்துக்கு தான் வந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வாட்டர் கலெக்ட் எனிவேர் லைக் கூலர்ஸ், ட்ரையர்ஸ், ஃப்ளவர் பாட் அண்ட் ட்ரை we can prevent mosquitoes from breeding. Try to make a list of measure of help of the avoid spread of malaria. The figure 2.
காமன் டிசீசஸ் எந்த மைக்ரோ ஆர்கானிசமில் வந்து வருது, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிட்டேஷன், ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், இது எல்லாமே வந்து ஃபிகர் 2.1ல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.